அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதியை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர், தோழமை கட்சித் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதியை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட நாகமங்கலம் கிராமம், உத்தமசீலி, பனையபுரம், கிளிக்கூடு, திருவானைக்காவல், ராஜகோபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு ஆர் சரத்குமார், அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தொலைநோக்கு சிந்தனையுடன் பல திட்டங்களை தீட்டி கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தமிழகத்தை முதன்மை மாநிலம் உருவாக்குவது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்க தொகுதியிலே 3213 கோடியே 14 லட்சம் ரூபாய்க்கு திட்டங்கள் வகுத்து அதை செயல்படுத்திய ஒரு மாநில முதல்வர் என்று சொன்னால் அது மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவராகத்தான் இருக்க முடியும். செங்குறிச்சி, மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார் கழக வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆக மாண்புமிகு அம்மா அவருடைய நல்லாட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும், மீண்டும் அம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அம்மாவுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். கினாம் குளத்தூர் பகுதியில் தமிழ்நாடு காயிதே மில்லத் முஸ்லிம் லீக் தலைவர் திரு தாவூத் மியாகான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய இந்த தொகுதியிலே இன்றைக்கு சகோதரி வளர்மதி அவர்கள் தேர்தலிலே நிற்கின்றார்கள். அவர்களுக்கு மிக பெரிய வெற்றியை, மகத்தான வெற்றியை, முன்பு கொடுத்ததை விட 2 மடங்கு பெரிய வெற்றியை இந்த நேரத்திலே அகில இந்திய அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் அளித்து வெற்றி அளிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு. இதேபோன்று தோழமை கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர்.